கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 9வது அதிகாரம் 3வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 9:3 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்லும். புது வாழ்வு தந்தீரே நான்றே ராஜா, புது வாழ்வு தந்தீரே நான்றே ராஜா, புது பலன் தந்தீரே நான்றே ராஜா, புது பலன் தந்தீரே நான்றே ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, ஊழியம் தந்தீரே நன்றே ராஜா, ஊழியம் தந்தீரே நன்றே ராஜா, உடனிருந்து நடத்துகிறேன் நன்றே ராஜா, உடனிருந்து நடத்துகிறேன் நன்றே ராஜா, உபரபா உபரபா உபா உகனரபா உகனரபா உபா, தனிமையிலே துணை நின்றே நன்றே ராஜா, தனிமையிலே துணை நின்றே நன்றே ராஜா, தாயை போல தேற்றுகிறேன் நன்றே ராஜா, தாயை போல தேற்றுகிறேன் நன்றே ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, ஆபத்திலே காத்தீரே நன்றே ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றே ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றே ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றே ராஜா, உபரபா உபரபா உபா உபனரபா உபனரபா உபா, அடைக்கலமே கேடகமே நன்றே ராஜா, அடைக்கலமே கேடகமே நன்றே ராஜா, அன்பே என் ஆருயிரே நன்றே ராஜா, அன்பே என் ஆருயிரே நன்றே ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றே ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றே ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றே ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றே ராஜா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தரின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். மரியா சிஸ்டர் பிரைஸ் லார்ட், செல்வி டீச்சர் பிரைஸ் லார்ட், ஜெயந்தி அக்கா எங்க சம்மந்தி அம்மாள் பிரைஸ் லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் லார்ட், லீலா பிரைஸ் லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நம்ம ஏசாயா 9வது அதிகாரம் 3வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பெண்ணினீர், ஆறு பெண் மகிழிலே போலவும் கொள்ளையை பங்கிட்டுக் கொள்கிறேன் களி கூறுவது போல உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள். ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்தார், அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மாறுதல்களை பார்க்கிறார். அது என்னன்னா, அந்த ஜனங்கள் திரளாக மாற்றுகிறார். மல்டிப்ளை இன்க்ரீஸ், மல்டிப்ளை இன்க்ரீஸுக்கு எபிரேய வார்த்தை ரபா, ரபா, RA மல்டிபிள், MUITPLO மல்டிப்ளை, ரஹாப் RAHAB ரஹாப், நம்ம ராஹாப் நினைச்சுக்கிட்டீங்கன்னா இது ஈஸியாக ரஹாப் மல்டிப்ளை. இந்த மல்டிப்ளைங்கிறது என்ன அப்படின்னா தான் காட்ஸ் பிளான். ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 1வது அதிகாரம் 22வது வசனத்துல தேவன் அவர்களை ஆசீர்வதித்து, இந்த ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி ஒரு மல்டிபிளிகேஷன். நீங்கள் பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள், பலுகி பெருகி. ஆசீர்வாதம், ஆசீர்வாதம் யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்குள்ள பிளட். நீங்க 20வது வசனம் வர பாத்தீங்கன்னா, அதாவது 4ஆம் நாளுக்கு அப்புறம் ஆசீர்வாதம் யாருக்கு கிடைக்குன்னா, உயிர் உள்ளது, ரத்தம் உள்ளது, ரத்தம் உள்ள பறவைகள். இதுதான் பழைய ஏற்பாட்டில் பலியாக செலுத்தப்படுகிறது. அவ மல்டிப்ளை.
இது ஜனங்களை பழுகி பெருக செய்கிறாரு. அதே நேரத்தில் ஆசீர்வாதமும் பெருகப்படுகிறாரு. ஆதியாகமம் 13வது அதிகாரம் 2வது வசனம், ஆபிரகாம் மிருக ஜீவனும் வெள்ளியும் பொண்ணுமான ஆஸ்திரிய உடையவனார் தான். அந்த ஆஸ்தியினாலே பூமி தாங்கக்கூடாத அழகுக்கு பெயர்ச்சி. நம்முடைய ஆண்டவருடைய ஒரு விசேஷமான தன்மை என்னன்னா, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். நீங்க நான் கண்ணால பார்த்துருக்கேன். உங்க சொந்தக்காரங்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், நண்பர்களா இருக்கட்டும், ஒருத்தருக்கு பயங்கரமான ஆசீர்வாதம் தான் அவங்க சந்தோஷம் வருமா பொறாம வருமா அப்படின்னு கேட்டாங்க. வந்துடுங்க பொறாம. இவனுக்கு மட்டும் என்னடா இப்படி ஒரு ஆசீர்வாதம், எனக்கு இது கிடைக்கல அப்படின்னு அந்த பொறாம வரும். அந்த பொறாம வாயில வார்த்தைனால வெளிப்படுத்த என் கண்களால் நான் பார்த்துருக்கேன். சொந்தக்காரங்க சரி. ஆனா ஆண்டவர் அப்படி கிடையாது. ஆசையை பெருக பண்ணுகிறார். ஆதியாகமம் 29வது அதிகாரம் 29:20 அந்தபடியே யாக்கோபு ராக்கேலுக்காக 7 வருஷம் வேலை செய்தான். அவள் என் பேர்ந்த பிரியத்தினாலே அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாக தோன்றினது. இது ஒரு ஆழமான ஒரு கதை. கொஞ்ச நாளா தெரிஞ்சது. 7 வருஷம் அப்படி பறந்துருச்சு. எதனால? அந்த பிரிய இருந்தாங்க. இப்போ நமக்கு நாட்கள் வருஷங்கள் எனக்கெல்லாம் ரொம்ப ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்குது. இப்போ தான் ஒரு வருஷம் ஆரம்பிக்கிறாப்ப இருக்குது, முடிஞ்சிருச்சு. இப்போ தான் ஜனவரி ஆரம்பிச்சிச்சு, பிப்ரவரி வந்துட்டோம். டக்கு 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 டக்குன்னு வருது. இது ஃபாஸ்ட் பெருக்கம், ஸ்பீட் வருஷத்தில் இருக்குது. ரைட். 2வது நேஷன் பார்க்குறோம். வசனத்தை வாசிப்போம், அப்போதான் நம்ம சொல்ற வசனம் புரியும். 9:3 அந்த ஜாதியை திரளாக்கி எக்ஸ்பான்ஷன் காமிச்சு அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அறுப்பில் மகிழ்கிறது போல அவர்கள் உமக்கு. இந்த ஜாதிகளை ஒரு நேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு நேஷன். நேஷனுக்கு கோய், GOY, GO மேல ஒரு ஆரோ போட்டிருக்கேன். கோ கோ கோய் கோய். இதுக்கு நேஷன் அல்லது பீப்புள். இப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, தமிழ்நாடு தமிழர்கள் இருக்கிற இடம். இந்தியா பல மக்கள் அதில் இருக்காங்க, பல ஜாதிகள் இருக்காங்க, பல நேஷன் அதுக்குள்ள இருக்கு. ஆனா இங்க நம்ம பார்க்கறது ஒரு நேஷன், இஸ்ரேல் தேசங்கிற ஒரு நேஷன். இதுக்குள்ள என்ன இருக்கணும்னா மக்கள் இருக்கணும். அந்த எல்கைக்குள்ள உள்ள அதிகாரம். எல்கைக்குள்ள அதிகாரம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பவர் இருக்கு, தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு போலீஸ் இருக்கு. கர்நாடகா போலீஸ் இங்க வந்து அவங்க இஷ்டத்துக்கு செய்ய முடியாது, அவங்க போலீஸ் இருக்கணும். ஆனா இங்க வரணும் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் உள்ள வரணும். இப்போ ஒரு ஏரியாவுக்கு ஒரு பவர். அதனாலதான் நேஷன் கே அப்படின்னு GOY கே. ஆண்டவர் முதலாக ஒரு மனிதனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். எப்படி கட்டளையிடுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 12வது அதிகாரம் 2வது வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, நான் உன்னை பெரிய காயாக்கி, கோய்ங்கிறத ஆக்கி, உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்தி நீ ஆசீர்வாதமா இருப்பாய். இதுக்குள்ள எத்தனை ஆசீர்வாதம் வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஆசீர்வாதம் ஆச்சரியமா இருக்கும். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களே சபிப்பேன், பூமியில் உள்ள வாரிசெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இதெல்லாம் யாருக்கு உள்ளனா? ஆபிரகாமுக்கு உள்ள. இந்த வசனத்தை ஏன் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா, எந்தெந்த நேஷன் இஸ்ரேல் மக்களை எதிர்க்கிறார்களோ அவங்கள ஆண்டவர் நிர்மூலம் பண்ணிடுவார். அது காசா பட்டணமா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, யார் யாரெல்லாம் ஆசீர்வதிக்கிறார்களோ இந்த ஆசீர்வாதத்தில் யார் நம்பர் 1 அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? இஸ்ரேல் ஆசீர்வதிக்கிறது அமெரிக்கா. அமெரிக்காங்கிற ஒரு தேசம் இந்த இஸ்ரேல் தேசத்துக்கு ஃபுல் சப்போர்ட்ல இருக்கும். அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரும் அகென்ஸ்டா போகவே மாட்டாங்க. அதனால பாத்தீங்கன்னா அமெரிக்காவை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருப்பார். இப்ப பாத்தீங்கன்னா ட்ரம்ப் செய்த காரியத்துல
எவ்வளவோ குல்முல் பண்ணுவார் அவரு. ஆனாலும் பாருங்க அவருடைய பவரை யாராலும் எடுக்க முடியாது. சரி, இது ஒரு உதாரணம். அடுத்து ஆபிரகாமுக்கு அப்புறம் ஆண்டவர் மோசைய நான் உன்னைய பெரிய ஜாதி ஆக்குறேங்கிறாங்க. என்னாகமும் 14வது அதிகாரம் 2வது வசனம் 12வது வசனம். நான் அவர்களை கொள்ளை நோய்க்கு வாதித்து சுதந்திரத்துக்கு புறம்பாக்கப்பட்டு அவர்களை பார்க்கலும் உன்னை பெரிய பலத்துவான ஜாதியாக்குவேன் என்றார். நம்ம அவருடைய என்ன செய்வோம்? அமேன் ஆண்டவரே என்னைய பெரிய ஜாதியாக்கு நீங்க தான் சொன்னீங்க. ஆண்டவரே அப்படியெல்லாம் ஆண்டவரே எல்லாரும் நினைப்பாங்க பாவம் போல எகித்துல இருந்தாங்க, இவங்களை கூட்டிட்டு வந்து அனாதத்தில் கொண்டு போட்டாங்க, உங்களுக்கு ஆபத்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அதனால தான் அந்த இருதயத்தை பார்க்குற எக்ஸ்பான்ஷன். உபாகமம் 4வது அதிகாரம் 32வது வசனம். உபாகமம் 4:32. தேவன் மனுஷனை பூமியிலே சிருஷ்டித்த நாள் முதல் இந்த கிரியேஷன்ல இருந்து ஆண்டவர் சொல்றாரு, இந்த இஸ்ரேல் மக்களை மாதிரி ஆண்டவர் நேசிச்சது வேற எதையுமே கிடையாது. உனக்கு முன்பு இருந்த பூர்வ நாட்களிலே வானத்தில் ஒரு முனையில் தொடங்கி மறுமுனையும் உள்ள இவ்விடத்திலும் இப்படிப்பட்ட பெரிய காரியம் நடந்ததுண்டோ, இப்படிப்பட்ட காரியம் கேள்விப்பட்டது. இப்படித்தான் ஆண்டவர் தன்னை நேராக வெளிப்படுத்துகிறார். அதை ஒரு பெரிய ஜாதியாக ஆக்கி மகிழ்கிறார். சரி, 2 குறிப்பம் பார்த்தாச்சு. 3வது ஜாய், சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை நான் வசனத்தை வாசிக்கிறேன். அந்த ஜாதியை தள்ளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். மகிழ்ச்சி, அறுப்பின் மகிழ்ச்சி. மகிழ்ச்சிங்கிறது ஜாய், சரா, சரா, CHA, சரா, CHARA, சரா. வெவ்வேறு லாங்குவேஜில் தேடி பார்த்தேன், இல்லை இது கிரேக்க வார்த்தை. இதுக்கு என்ன டிலைட். டிலைட்டுங்கிறது என்ன அப்படின்னு அப்படி சொல்றேன். ஒரு காரை பக்கம் பார்த்தோம்னா ஒரே சந்தோஷம் இருக்கும், அழகு காரியம். ஒரு நடந்த சம்பவத்தை சொல்ல, சில வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு லேடி டாக்டர் ஒரு கார் ஒன்று வாங்கியிருந்தாங்க. நானும் என் தம்பியும் அப்போல்லாம் எங்கள்கிட்ட சின்ன காராக இருந்துச்சு. இப்போ லேட்டஸ்ட் கார் வாங்கியிருக்காங்க. அதே போய் பார்க்க போகலாம் அப்படின்னு 2 பேரும் பிளான் பண்ணி பைக் ஓட்டுறான், நான் பின்னாடி உட்காந்துக்கிட்டேன். அப்படியே போகிறோம் அந்த வீட்டுக்கு முன்னாடி. மாலையெல்லாம் போட்டிருக்கேன் அந்த காரில். காரு சூப்பராக இருக்கு. அந்த காரில் அந்த டாக்டர்மா சேலத்துக்கு இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் IMA மீட்டிங் அவங்க போக வேண்டியிருக்கு. அந்த IMA மீட்டிங் போகிறதுக்கு அவங்க ஒரு ஃப்ரெண்டு ஏறி போகிறாங்க. போகிற வழியில் ஒரு ஆக்சிடென்ட், அப்படியே கொலாப்ஸ் ஆகி அந்த அம்மாவும் அந்த கூட அந்த ஃப்ரெண்டை ஸ்பாட் டெட். இது என்ன ஒரு பெரிய அதிசயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாக்டர் தனபால் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அந்த டாக்டருடைய மனைவி பயங்கரமாக ஜெபிக்கிற அம்மா, எப்பவுமே ஜோ பண்ணிட்டு இருக்கும். ஒரிஜினல் பிளான் படி சேலம் மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்கு டாக்டரும் போக வேண்டியது. ஆனால் IMAலேருந்து டெல்லியில் ஒரு அவார்டு கிடச்சிருக்கு. இது விருதுநகர் IMAல. அந்த அவார்டை வாங்குறதுக்கு இவர் நம்ம டாக்டர் தனபால் போக வேண்டியது. ஆனால் அது சின்ன ஒரு டவுட் இருந்துச்சு, கிடைக்குமா கிடைக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, கன்ஃபார்ம்டாக இல்லை. கன்ஃபார்ம்டாக போகிறதா இருந்தால் நான் டெல்லிக்கு போய் உங்களோட சேலத்துக்கு வர மாட்டேன்ட்டேன். அப்போ ஆனால் அப்போ நியூஸ் வருது, உங்களுக்கு நாங்கள் டிக்கெட் போட்டிருக்கோம், இந்த டிக்கெட்டில் நீங்கள் என்ன செய்யுங்க, டெல்லிக்கு வாங்குவோம். அம்மா நான் டெல்லி போகிறேன், நீங்கள் சேலம் போங்கன்ட்டு இவர் டெல்லி போயிட்டார். ஜிபிக்கிற தாய் இருந்தனால இந்த காரில் அவர் போகலை. புரியுது உங்களுக்கு? அந்த சந்தோஷம் ஃப்ளாஷ் ஆயிடுச்சு. இது டிலைட். மார்க்கு 4வது அதிகாரம் 16வது வசனத்தில் ஆண்டு நிலத்தை குறித்து சொல்றார். அதில் ஒரு விதை விழுகுது. நெருக்கம் வந்த உடனே அந்த சந்தோஷம் போயிடுது. வசனத்தை கேட்ட உடனே ஒரு சந்தோஷம் வருது. வசனத்தை கேட்ட உடனே சந்தோஷம். மார்க்கு 4:16. அடுத்த சந்தோஷத்தை 2 கொரிந்தியர் எடுத்துக்கோங்க. 7வது அதிகாரம் 4வது 2 கொரிந்தியர் 7:4. மிகுந்த தைரியத்தோடு உங்களோடு பேசுகிறேன்.
உங்களை குறித்து மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன். ஆறுதலால் நிறைந்திருக்கிறேன். எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவத்திலும் பரிபூர்ண சந்தோஷம். சகல உபத்திரவம் தானே எங்களுக்கு சந்தோஷம் பாடிச்சிருக்கிறோம். எல்லாம் சொல்லிட்டு ஒரு வசனம் சொல்லலைன்னா லீலா கோவம் வந்துடும். பிலிப்பியர் 4:4 லீலா இப்போ இங்கே இருந்தாங்கன்னா அது மனப்பாடமாக சொல்லும். சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சொல்லி லீலா சொல்லும். சரி, 4வதாக ஒரு குறிப்பை பார்த்த முடியும். அது ஹார்வெஸ்ட், அறுப்பின் நாளே. கிறிஸ்மஸ், ஹார்வெஸ்ட், THERIS, ட்ரிஸ்மஸ், MOS. இது மேலே எங்கேயும் கோடு கிடையாது, நல்லா ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வச்சிடலாம். ட்ரிஸ்மஸ், அறுப்பு, கட்டிங். இதுவும் ஒரு கிரேக்க வார்த்தை, அதனால் நீங்கள் வந்து புதிய ஏற்பாட்டில் அதை பார்க்கலாம். யோவான் 4வது அதிகாரம் 35வது வசனம். அறுப்பு காலம் வருகிறது என்று 4 மாதம். நீங்கள் வயல் நிலைகளை இப்பொழுது பாருங்கள், அறுப்பு விளைந்தது. கண்களை ஏறெடுத்து பாருங்கள். விதைக்கிறவனுக்கு அறுக்கிறவனுக்கும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக. சந்தோஷம், இன்னைக்கு அதை பார்க்கும்போது அவர்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். இதே வசனத்தை சேம் மத்திய 9வது அதிகாரம் 39வது வசனம். மத்திய 9:30. ஆதலால் அறுப்புக்கு எஜமானை அனுப்புங்கள், வேலைக்காரர்கள். இது யாருக்கு அப்படின்னு ரெண்டும் பேக்ரவுண்ட் மாறுதுங்க. இது ஆண்டவர் வந்து இஸ்ரேல் மக்களுக்காக சொல்கிற ஒரு வார்த்தை. லூக்கா 4வது அதிகாரம் நம்மை புறஜாதியாரியாக பெண், அந்த சமாரிய பெண்ணை பற்றி சொல்றதுனால இந்த யோவான் 4 வந்து இஸ்ரேல் மக்கள் எல்லாம் புறஜாதியாருக்கு சம்பந்தப்பட்டது. சரி, நம்ம லாங்குவேஜ் பார்த்தாச்சு. நீ வசனத்துக்குள்ள போகிறோம். முதல் வசனத்தை வாசிக்கிறவங்களுக்கு ஏசாயா 9:3. அங்கே ஜாதிகளை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையிலே பங்குறது போலவும் களி கூறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள். திரளாக பெருக பண்ணுகிறது ஆண்டுடைய நோக்கம். முதல் குறிப்பாக திரளாக பெருக பண்றதுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 26:15. 26:15. இந்த ஜாதியை பெருக பண்ணினீர், கர்த்தாவே இந்த ஜாதியை பெருக பண்ணினீர், நீர் மகிமை பற்றி. நமக்கு மகிழ்ச்சி பெருகிட்டே இருக்குது. நமக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி கொடுத்துட்டே இருக்காரு. நோக்கம் அவரை மகிமைப்படுத்தும். பல வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்பவுமே ஒரு சாட்சி சொல்லும்போது ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தான்னு சொல்லி நான் சொல்லுவேன். அப்போ கமலா அப்படின்னு ஒரு ஸ்டாஃப் இருந்துச்சு, இப்போ அதை எடுத்துருச்சு. ஒரு சர்ஜரி பண்ணிட்டு இருக்கேன். அப்போ மாருதி வேன் எங்கள்கிட்ட இருந்துச்சு. எங்கள் அண்ணன் தான் அதை ஓட்டிட்டு வர்றாரு. அந்த யானைக்கொலை மலை பக்கத்தில் கிராஸ் பண்ணுறாரு. எதிர்த்து ஒரு பஸ் வருது. அந்த இவர் ஏதோ சிந்தையில் கொஞ்சம் லேசாக அவர் இந்த பக்கம் போயிட்டார். ஆனால் அந்த டிரைவர் ஒரு புத்திசாலித்தனம் நல்லா ஒதுக்கி உரசாமல் கொண்டு போயிட்டான். இதை நம்ம ஒரு சாட்சியாக எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இதை செய்து கொடுத்தான்னு சொன்னேன். கமலாக்கு ஒரு கோவம் வந்துருச்சு. என்ன சார், என்ன நடந்தாலும் இயேசு தான் அப்படிங்கிறீங்க, அவராக தப்பிச்சிருக்க மாட்டாரா அப்படின்னு ஒரு மாதிரி சொன்னான். நம்ம ஒரு சாட்சி சொன்னால் அந்த பொண்ணு எங்களுடைய அசிஸ்டண்ட்டு பல வருஷமாக இருக்கா. அவளால் அது அவளுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது. ஆனால் நம்ம சாட்சி சொல்லணும். அதனால தான் அண்ணே அந்த நேரத்தில் ஒரு ஸ்க்ராட்ச் கூட அவர் மேலே விழாமல் ஆண்டவர் அவரை பாதுகாத்தார். இது ஆண்டவர் மகிமைப்பட வேண்டும். 16வது வசனத்தை வாசிங்க. 26:16. கர்த்தாவே நெருக்கத்தில் உம்மை தேடினார்கள், உம்முடைய தண்டனை அவர்கள் மேல் இருக்கலே அந்த வேண்டுதல் செய்து தேடினார்கள், ஜெபிக்கிறார்கள். இது ரெண்டு தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உனக்கு ஒரு பிரச்சனை இருக்கா என்கிட்ட, நான் உனக்கு உதவி செய்வேன்.
நீ என்ன செய்யணும்? என்னை மகிமைப்படுத்த வேண்டும். நெருக்கத்தில் இதற்கு இன்னும் நீங்க புரிந்து கொள்றதுக்கு நெகேமியா எடுத்து பண்ணுங்க. 6:15. நெகேமியா 9வது அதிகாரம் 23வது வசனம். அவர்கள் பிள்ளைகளை வானத்து நட்சத்திரத்து போல பெருக பண்ணி சுதந்திரித்துக் கொள்ளும்படி நீர் அவர்களுக்கு பிதாக்கள் சொன்ன தேசத்திலே அவளை அழைத்து வந்தீர். ஆண்டவர் வாக்கு மாறாதவர். எக்ஸ்பாண்ட் பண்ணிட்டாரு. பண்ணி அந்த தேசத்துக்கு செஞ்சாரு, கொண்டு வந்துட்டாரு. அதை அவங்க சுதந்திரிச்சுக்கிட்டாங்க. அவர் செய்ய வேண்டிய அவர் செஞ்சிட்டாரு. நாம் என்ன செய்யணும்? அவரை மகிமைப்படும். அது நமக்கு அவர் கொடுத்த வேலை. இந்த மகிழ பண்கிறாரதுல ஒரு 6 குறிப்புகளை வேறமா நம்ம பார்ப்போம். முதல் குறிப்பு என்ன? ஏசாயா 12வது அதிகாரம் முதல் வசனம். ஏசாயா 12:1. இது ஒரு காலத்துக்கு உள்ள ஒரு வாக்குத்தத்தம். கர்த்தாவே, நீர் சொல்லுவது, கர்த்தாவே, நான் உம்மை துதிப்பேன். நீர் என் மேல் கோபமாக இருந்தீர், ஆனாலும் உம்முடைய கோபம் நீங்கிட்டு நீர் என்னை தேற்றவனது. இதோ தேவனே என் ரட்சிப்பு, பயப்படாமலும் நம்பிக்கை இருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலமும் என் கீதமான அவருடைய ரட்சிப்புமானவர். கீதமானவர் தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். கீதம் துதிக்கிறது. குட்டி புஸ்தகம் வச்சிருப்பாங்க, 1000 சோஸ்திரப்பள்ளி படிக்காது. நீங்க ஆண்டவரை கீதமாக பாடி துதிக்கிறோம். உம் பாதம் பானேந்தேன் என்னாலும் புதியே, உம்மை அன்று யாரை பாடுவேன்? ஐயா உந்தன் அன்பு வெள்ளம் பொங்குதே. நாம் ஆண்டவரை கீதமாக துதித்து மகிழ்வு. ஜாய். முதல் குறிப்பு 25:9. ஏசாயா 25:9. அக்காலத்தில் ஏதோ இவரே நம்முடைய தேவன் ஒரு வெளிப்பாடு கிடைக்குதுங்க. இவர் மட்டும்தான். இவருக்காக காத்திருந்தோம். இவர் நம்மை ரட்சிப்பார். இவரே கர்த்தர். இவருக்காக காத்திருந்தோம். இவருடைய ரட்சிப்பினாலே களி கூர்ந்து மகிழும். ரட்சிப்பினாலே களி கூர்ந்து மகிழ்வோம்னா, பழைய ஏற்பாட்டில் ஒரு ரட்சிப்புங்கிறது ஒரு விடுதலை. எகிப்திலிருந்து ஒரு விடுதலை, பார்வோனுடைய ஒரு முஷ்டியிலிருந்து விடுதலை, எகிப்துங்கிற இரும்பு காலவாயிலிருந்து விடுதலை, புதிய ஏற்பாட்டில் பாவத்திலிருந்து விடுதலை. நாம் அவரை துதித்து பாட வேண்டும். இது ஆனந்த சங்கீதமாக இது நம்முடைய வாயிலிருந்து வர வேண்டும். 35:10. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோன். அந்த சியோன்கிற ஒரு காரியத்துக்குள்ள நம்ம போகிறோம். சியோனை குறித்து பெரிய செய்தி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். எத்தனை பேர் ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னு தெரியாது. ஆனா அங்க போகிறோம் ஒரு நிச்சயம் இருக்கும்போது ஆனந்த களிப்பு. 2 போகும், 2 வரும். நித்திய மகிழ்ச்சி அவர் தலைமையில் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். இது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு உசிதமான ஆசீர்வாதம். ஏசாயா 55வது அதிகாரம் 12வது வசனம். நீங்கள் சமாதானமாய் புறப்பட்டு, இது 1000 வருட ஆசாட்சிக்குள்ள வசனம். நான் சொல்லியிருக்கேன். இங்க நீங்க பார்க்குற ஒரு விருத்தி செடின்னு ஒரு வசனம் இருக்கு. 13வது வசனத்துல, நீங்கள் மகிழ்ச்சியாக புறப்பட்டு சமாதானமாக கொண்டு போகிறீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாக முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாம் கை கட்டும். அது என்ன அர்த்தம்னா, இப்போ ஒரு ஓட்ட பந்தயத்தில் ஓடி வந்தவங்க எனக்கு பிடிச்சவங்க கை தட்டுவாங்க, கிளாப். அதுபோல் நம்ம ஓட்டத்தை மோடி சேரும் பொழுது எல்லாரும் அவளை பார்த்து சந்தோஷப்படுகிறார்கள். 61வது அதிகாரம் 7வது வசனம். ஏசாயா 61:7. உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரத்தத்தினாக பலன் வரும். லட்சிக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள்.
அதன் நிமித்தம் அந்த தேசம் இரட்டிப்பான சுதந்திரம் அடையும். நித்திய மகிழ்ச்சி, நித்திய மகிழ்ச்சி. மகிழ்ச்சியில் நான் சொன்னேன், ஒரு கார் வாங்கும்போது ரொம்ப சந்தோஷம் இருக்கும். அந்த காரில் தான் அவங்க ஆயுஸ் முடியும்னு அவனுக்கு தெரியாது. அவளுக்கு தெரிஞ்சிருக்காது மறிக்க போகிறோம், ஒரு செகண்டில் பிடிச்சி போச்சு. ஆனால் இங்கே நம்ம பார்க்குறது நித்திய மகிழ்ச்சி. இப்பொழுது அடுத்த ஒரு ஆங்கிளில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஏசாயா 16வது அதிகாரம் 9வது வசனம். 16:9. ஆகையால் யாசேருக்காக அழுது ஊருக்காக மிகவும் அழுவேன். எஸ்போனரு, உன் வசந்தகால பழங்களுக்காகவும் உன் திராட்சை பழ அறுப்புக்காகவும் ஆராவரிக்கிற சந்தோஷம் விழுந்து போச்சு. இந்த சந்தோஷம் ஒரு காலம் இருந்துச்சு, ஆனால் விழுந்து போச்சு. எப்பவுமே இந்த கண்டிஷன்லாம் நம்ம பார்க்கணும். ஆண்டவர் துதிக்கணும், பாடல் மூலமாக அவர் மகிமைப்படுத்தணும். இதெல்லாம் நம்ம செய்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த சம்பவம் நடக்காது. கடைசியாக ஒரு சம்பவத்தை பார்த்து இதை முடிக்க போயிடும். நியாயாதிபதிகள் பக்கம் 307. ஐந்தாவது அதிகாரம் 3வது வசனம். தெபரால், ஒரு தீர்க்கதரிசி அம்மாள், என்ன ஃபர்ஸ்ட் வாயிலிருந்து என்ன வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா 3வது வசனம், ராஜாக்களே கேளுங்கள், அதிவேலி செய்யுங்கள், நான் கர்த்தரை பாடி இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரை கீர்த்தனை பண்ணு. பார்த்தீங்களா? செவி குடியா, கேளு, நான் என்ன சொல்ல போகிறத கேளு, செவி கொடுங்க. ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. நன்றி உள்ள இருதயத்தோடு உங்களை திருசமம் வருகிறோம் ஐயா. ஒரு சந்தோஷம், அது நித்திய சந்தோஷம். அந்த நித்திய சந்தோஷத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள உம்மை துதிக்க வேண்டும் ஐயா. மற்றவர்கள் கேட்கத்தக்கதாக துதிக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவதற்காக நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.